சென்னைக்கு ரயிலில் வந்த கூடைப்பந்து வீராங்கனை உயிரிழந்த விவகாரத்தில் அவர் உணவு காரணமாக உயிரிழக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பள்ளிகளுக்கு இடையே நடந்த கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்ள குவாலியர் சென்று சென்னை திரும்பிய நிலையில 15 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்துல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதால உயிரிழக்கவில்லை என காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா கூடைப்பந்து விளையாடும் போது வயிற்றுக்கும் மற்றும் மார்பு பகுதியில சதை ஒன்று கிழிந்ததால மாணவி உயிரிழந்ததாகவும் போலீசார் விசாரணைகளை தெரிய வந்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவிக்கு நுரையீரல் மற்றும் இதயம் செயலிழந்து விட்டதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கூடைப்பந்து விளையாடும் போது இந்த வயிற்று பகுதிக்கும் மார்பு பகுதிக்கும் இருந்த லேசான சதை கிழிந்ததுனால அந்த குடல்கள் மேலே ஏறி இதயம் மற்றும் நுரையீரல் செயலிழந்து விட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயிற்று வலி ஏற்பட்டதனால உடல் உபாதை பிரச்சனை நினைத்து அதற்கான சிகிச்சைகள் மேற்கொண்ட நிலையில உடல்நிலை மிகவும் மோசமானதுனால அவர் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே இதனை ஸ்கேன் போன்ற சிகிச்சைகள் மேற்கொண்டிருந்தால் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் மாணவி உயிர் பிழைத்திருக்கலாம் என்றும் சாதாரண வயிற்று வலி என நினைத்ததனால உயிரிழந்திருப்பதாகவும் விசாரணைகள் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பள்ளிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கோவை சேர்ந்த மாணவி எலினா லாரட்டி என்பவர் கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்வதற்காக மத்திய பிரதேச மாவட்டத்திற்கு நவம்பர் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடந்த போட்டியில் பங்கேற்றதாகவும் அங்கு விளையாடும் போதே இந்த மாணவிக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு இந்த கோவாலியர் போன்ற பகுதியிலே தனியார் மருத்துவமனையில சிகிச்சைகள் பார்த்திருப்பதாகவும் அதன் பின்னரே ரயில் மூலமாக சென்னை வந்ததாகவும் சென்னைக்கு வந்தபோது அவருக்கு தீவிரமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டதனால தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அந்த நிலையில தான் அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சிக்கன் ரைஸ் பர்கர் போன்ற உணவுகளை சாப்பிட்டதனால உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில உணவு காரணமாக அவர் உயிரிழக்கவில்லை எனவும் அவருக்கு இருந்த உடல் நல கோளாறு காரணமாக தான் அவர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயிற்று மற்றும் மார்பு பகுதியில் இந்த தசை கிழிந்து இந்த குடல்கள் மேலே ஏறியதுனால நுரையீரல் மற்றும் இதயம் செயலிழந்த காரணத்தினால மாணவி உயிரிழந்திருப்பதும் முதல் கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாகவும் அதற்கு ஏற்கனவே இந்த மாணவி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்ததும் விசாரணைகள் தெரிய வந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.